எல்லாமே ஒரு கொஞ்சிறப்ப செல்லமே தங்கமே அப்படின்னு தான் கொஞ்சுவாங்க. அந்த தங்கத்தினுடைய ஒரு மகுடமாக இருக்கின்றவர் தான் ஜெயந்திலால் செல்லானி அவர்கள். எனக்கு 30 வருஷம் அவருக்கு தெரியும். நான் அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்து வருகின்றேன். அவர் வந்து கடின உழைப்புக்கு சொந்தக்காரர். அது மாதிரி கொடை வள்ளல் சொல்லலாம். ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர். எவ்வளவோ பேர் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தை மற்றவர்களும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டவர் ஜெயந்திலால். அது போன்று திருப்பதி ஜெயந்திலால் அவர்களை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் இல்லாவிட்டால் இவருடைய வெற்றி இந்த அளவுக்கு இருக்கார். அவர் எந்த தொந்தரவுமே செய்ய மாட்டார். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் உதாரணம் இவர்கள் தான். அதுபோன்று அவருடைய 3 மகன்களும் அருமையான மகன்கள். அதுபோன்று மகள் லண்டனில் இருக்கின்றார். அவருக்கும் இந்த தருணத்திலே நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் குடும்பம் நன்றாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழிலாளிகளை, நம்முடன் பணிபுரிவர்களை நன்றாக கவனிக்க முடியாது. இவர் ஏற்கனவே சொன்னார், நான் இந்த அளவிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற 500 தொழிலாளிகள் என்று சொன்னார். அதை நிச்சயமாக நாம் அவருக்கு எப்பொழுதும் ஒரு நன்றியுடன் விசுவாசத்துடன் இருக்கணும். லாயல்டி சொல்வார் இல்லையா, கிராட்டிடியூட், ஆட்டிடியூட் அண்ட் கிராட்டிடியூட் டேக்ஸ் யூ டு தி ஹையர் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். அது போன்று நம்மளுடைய மனப்பான்மை நன்றாக இருக்கட்டும். அப்புறம் அந்த தங்கத்தை பற்றி நம்ம பாருங்க, சல்லாணி அப்படின்னு சொன்னாலே இப்போ வந்து இன்டர்நேஷனல் செயின் நான் போகுது. இப்போ கூடிய வரைவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், வாஷிங்டன் எல்லா பக்கத்துலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. அடுத்து இந்த 500ங்கிறது 5000 நீங்கள் சொல்வார் நடக்கும். இந்த தங்கம் முதல்ல எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தங்கம் வந்து நிலத்திலேயே வர்றது கிடையாது. வைரம், அது எது? வைரம்ங்கிறது கரி. அந்த கரி தான் வந்து கோல் தான் வந்து வைரமா மாறுது. ஆனால் தங்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, பில்லியன்ஸ் ஆஃப் இயர், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஸ்டார்ஸ் இருந்து அப்படியே காஸ்மிக் அந்த ரியாக்ஷனால நிலத்துல வந்து டெபாசிட் ஆச்சு. அதுதான் தங்கம். அரிய வகையான ஒரு உலோகம். அது வந்து பூமியில வந்து தானாக உருவாவதில்லை. வெளி அந்த ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் அதிலிருந்து வந்தது. இதுவரை உலகத்துல 2 லட்சம் டன் தங்கம் தான் மைனிங்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த 2 லட்சம் டன் தங்கத்துல நம்முடைய இந்தியாவில் ரிசர்வ் பேங்க்ல இருக்கிறது வந்து வெறும் 15000 டன். ஆனால் இந்தியாவில் இருக்கிற மக்களிடம் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் தங்கம் நம்முடைய மக்களிடம் இருக்கின்றது. அதனுடைய மதிப்பு $5 trillion, அதாவது 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் நம்முடைய மக்களிடம் இருக்கின்றன. அதை கொண்டு சேர்க்கின்ற பெருமை இங்கே இருக்கின்ற அந்த சிவப்பு சேலை அணிந்த தங்கங்களை சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற செல்லானி, திருமதி செல்லானி மற்றும் அவரது மகன்கள், அவரை சார்ந்த வைஸ் பிரசிடென்ட் இளையராஜா மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் மென்மேலும் உங்களுடைய வாழ்வில் உயர்வீர்கள். அதுபோன்று செல்லானி அந்த ஜுவல்லரி மார்ட் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான கிளைகளை கொண்டு இது வெற்றி நடை போடும். வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.